சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மீனாவையும், முத்துவியும் ஹாஸ்பிட்டல்ல விஜயா பார்த்ததுலேருந்து நேரா வீட்டுக்கு வந்து என்னங்க என்னங்கன்னு கத்திக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி மீனாவ வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னாச்சு ஏதாச்சோ அப்படின்னு அண்ணாமலை பதர்றாப்ல. ஆனா இந்த விஜயா இருந்துகிட்டு அவங்கள எந்த ஆஸ்பத்திரியில பார்த்தேன் தெரியுமா? இந்த புள்ளலாம் பெத்துக்குவாங்கல்ல அந்த ஆஸ்பத்திரியில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா முத்துவும், மீனாவும் வந்துடுறாங்க. அம்மா கிட்ட போய், அப்பா கிட்ட போய் எதுக்கு நீ கேட்குற? எதா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்க வேண்டியது தானே! அப்படின்னு விஜயாவ பார்த்து நம்ம முத்து கேட்க, இந்த விஜயாவோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு முன்னாடி எங்க மீனா வந்து குழந்தை பெத்துக்குவாளோ அப்படின்னு வயித்தெரிச்சல்ல இந்த விஜயா கத்திக்கிட்டு இருக்கு. இத கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு மனசு தாங்கவே இல்ல. ஏற்கனவே குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாப்புல. அத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம மீனா. ஆனா அது தெரியாம இந்த விஜயா இருந்துகிட்டு மீனா குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு வேறயா சொல்லி மீனாவ ரொம்பவுமே மனசு நோக்கடிச்சிடுறாங்க. மீனா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அண்ணாமலையில இருந்து ஸ்ருதி எல்லாமே வளைச்சு வளைச்சு விஜயாவை திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பப்பரப்பா மனோஜ், ஜோசியக்காரரு, சந்தோஷ் இவங்க 3மே கனகா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்க கனகா மனோஜ பார்த்த உடனே சந்தோஷம் இழுத்து தள்ளி விட்டுட்டு போய் ரோகின் நம்ம மனோஜ் பக்கத்துல உட்காந்துக்குது. ஏன் என்னைய பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி வரைய கேள்வி மேல கேள்வி கேட்குது. ஸோ இந்த கனகாவோட அம்மா 10 லட்சத்தோட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. 5 லட்சமா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அதான் பணம் கொடுத்துட்டேன்ல. அப்படின்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்த தேதிய குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அமாவாசைக்கு குறிச்சு கொடுத்துருக்கிறாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் பணம் கிடைச்ச கையோட மனோஜ் வந்து 5 லட்சத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா விஜயா கிட்ட வந்து, "இங்க பாருங்க பணத்த நான் ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. மனோஜ் பணத்த ரெடி பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சர்றாங்க. எங்கேயாச்சும் கந்து வட்டிக்கு வாங்கிக்கிட்டு கடைசியில இந்த கடனையும் நம்ம எங்க அடைக்கிற மாதிரி வந்துருமோன்னு ஒரு பக்கம் நம்ம முத்து பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு, "இதெல்லாம் என் பிசினஸ் ஐடியா. நான் கடன்லாம் எங்கேயும் வாங்கல" அப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோஜ். கடைசியில உண்மை தெரிய வந்தா விஜய் என்ன செய்ய போறாங்கன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.